இடி மின்னல் காதல் உங்களுடைய அபிமான திரையரங்குகளில் வெற்றி நடை போடுகிறது. கேரளாவில் சத்தமில்லாமல் சாத்தான் மதம் என்ற புதிய மதம் வளர்வதாகவும் பெரும் பணக்காரர்கள் கூட அதில் உறுப்பினராக இருப்பதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது. கேரளாவில் திருவனந்தபுரத்தில் கடந்த 2020ஆம் ஆண்டு கல்லூரி பேராசிரியர், அவரது மனைவி, மகள் மற்றும் உறவினர் 4 பேர் சடலமாக கிடந்தனர். இவர்களை கொன்றது பேராசிரியரின் மகனான கேடல் என்பவர்தான். கொலைகளை செய்ய இவர் கோடாரிகளை பயன்படுத்தியிருந்தார். இந்த கொலைகளுக்கு கேடல் பின்பற்றி வந்த சாத்தானிய வழிபாடுதான் காரணம் என்று கூறப்படுகிறது. அதேபோல 2 நாட்களுக்கு முன்பு அருணாச்சல பிரதேசத்தில் கோட்டயத்தைச் சேர்ந்த நவீன் தாமஸ், தேவி என்ற ஆயுர்வேத டாக்டர்கள் மற்றும் ஆர்யா நாயர் என்ற ஆசிரியை அருணாச்சல பிரதேசத்தில் ஒரு ஹோட்டலில் மர்மமான முறையில் இறந்தனர். இறப்புக்கு பிறகு மற்றொரு கிரகத்தில் வாழ்க்கை கிடைக்கும் என்ற ஆசையில் இவர்கள் தங்களது உயிரை மாய்த்து கொண்டதாகவும் சாத்தான் வழிபாட்டில் நம்பிக்கை கொண்டிருந்ததும் தெரியவந்துள்ளது. தற்போது கேரளாவில் எதிரிகளை பழிவாங்க, பணம் சொத்துக்களை பெற சாத்தானிய வழிபாடுகளை ஆயிரக்கணக்கான நபர்கள் பின்பற்ற தொடங்கியுள்ளதாக தெரிகிறது. அதனால்தான் அங்கே கொடூர கொலைகளும் அடிக்கடி நடப்பதாக சொல்லப்படுகிறது. கேரளாவில் திருவனந்தபுரம், கொச்சி, கோட்டயம், ஆலப்புழா, கோழிக்கோடு போன்ற நகரங்களில் சாத்தான் வழிபாட்டை பின்பற்றுபவர்கள் அதிகமாக இருக்கிறார்களாம். தனியாக இருக்கும் வீடுகளில் கூடி அமானுஷ்ய நடவடிக்கைகளுடன் தங்கள் மதத்தை வளர்ப்பதாகவும் 13ஆம் நம்பர்தான் இவர்களுக்கு பிடித்த எண் என்றும் சொல்கிறார்கள். இடி மின்னல் காதல் உங்களுடைய அபிமான திரையரங்குகளில் வெற்றி நடை போடுகிறது.